எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, நட்சத்திர தொடர்பு மூலம் கோச்சார பலனறிதல். இதனுடைய பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த கிரகத்துடைய நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கோ அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய சம்பவங்களை வந்து தீர்மானிக்கும். இப்போ இதில் கொடுக்கப்பட்டது கோச்சார கிரக நிலவரம், இன்றைக்குரிய கோச்சார கிரக நிலவரம். இந்த கோச்சார கிரக நிலவரத்தை பார்க்கும்போது சனி நட்சத்திரத்தில் 3 கிரகங்கள் இருக்குது, சந்திரன் நட்சத்திரத்தில் 2 கிரகங்கள் இருக்குது. அப்போ சனியும் சந்திரனும் தான் இந்த கோச்சாரத்தில் நல்லா வலுவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இப்போ தொழில் பண்ணும்போது இப்போ பொதுவாக இந்த கோச்சாரத்தை வச்சு உலக நடப்புகளை நம்ம சொல்ல முடியும். அதாவது இப்போ இந்தியாவுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த கோச்சார நிலவரத்தை வச்சு நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போ நமக்கு தேவையில்லை, உலகியல் ஜோதிடம் நமக்கு தேவையில்லை. நம்ம இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பொதுவான விஷயம். இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறது பொதுவாக நான் சொல்லிடுறேன். இப்போ சனி நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது, சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா சனி சந்திரன் அப்படிங்கிறதே ஒரு 7.5 சனியை குறிக்கக்கூடியது தான். இதுதான் 7.5 சனின்னு சொல்கிறோம். சனி சந்திரன் சேர்ந்துருக்கும்போது, அல்லது புணர்ப்புன்னு சொல்கிறோம், புணர்ப்பு தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் டைரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா சனி சந்திரன் நீங்கள் பார்வை மூலியமாக சேருது அப்படிங்கிற எடுத்துக்க வேண்டாம். நான் சொல்கிறது நட்சத்திர ரீதியாக சொல்கிறேன். நட்சத்திர ரீதியாக அதிகமாக பிளானட்ஸ் கனெக்ட் ஆகிறது இந்த 2 தான். அப்போ இந்த 2 கிரகங்கள் தான் ஒட்டுமொத்த கிரகங்களையும் ஆளுமை பண்ணுது. கிட்டத்தட்ட 5 கிரகங்களை ஆளுமை பண்ணுது, 10 பாவகங்களை ஆளுமை பண்ணுது. அப்போ சனி சந்திரன் அப்படிங்கிறது ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன் பாதிப்பு தரக்கூடிய அமைப்பு அப்படின்னா, சனி அப்படிங்கிறது என்ன? சனி அப்படிங்கிறது மெதுவாக மூவ் ஆகக்கூடிய பிளானட்டு. சந்திரன் அப்படிங்கிறது வேகமாக மூவ் ஆகக்கூடிய பிளானட்டு. இப்போ இந்த 2மே அதிக நட்சத்திரத்தோடு சம்மந்தப்படுறதுனால இந்த 2 சேர்ந்து நீங்கள் ஒரு தொழில் மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாதிப்பை கொடுக்கறது இல்லை. இப்போ இந்த சனி சந்திரன் அதிகமாக சம்மந்தப்படுறதுனால எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இது பாதிப்பை கொடுக்காது பொதுவாக அப்படின்னா, கிளீனிங் டிபார்ட்மெண்ட்டு, துப்புரவு தொழிலாளர்களுக்கு இப்போ நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இது பொதுவான பலன் நான் சொல்கிறது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இப்போ துப்புரவு தொழிலாளர்கள் இருக்காங்களே அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஒரு லிஃப்ட் இருக்கும் இந்த டைமில். பொது கோச்சாரப்படி சொல்கிறேன் நான். இதுவே இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் உங்களுக்கு சனி நட்சத்திரத்திலையோ சந்திரன் நட்சத்திரத்திலையோ பிளானட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோச்சார ரீதி என்ன பாதிப்புன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். சனி சந்திரன் சேர்றதுனால இது சனி சந்திரன் சேர்க்கைன்னே நம்ம எடுத்துக்கலாம். ஜாதகத்தில் சனி சந்திரன் சேரலை, அதே மாதிரி பார்வை மூலியமாகவும் இந்த தொடர்பும் வராட்டாலும் கூட நட்சத்திர ரீதியாக அதிக நட்சத்திரம் கனெக்ட் ஆகக்கூடிய 2 பிளானட்ஸை நான் சேர்த்து பலன் சொல்கிறேன். இது 100% மேட்ச் ஆகி வருது. இப்போ சனி சந்திரன் அதிகமாக கனெக்ட் ஆகும், சனி சந்திரன் செயற்கையாக நீங்கள் எடுத்துக்கணும். இதை புணர்ப்பு தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ இந்த கோச்சாரத்தை வச்சு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நிறைய திருமணங்கள் டிவோர்ஸ் ஆகும். நிறைய திருமணங்கள் நடக்கிற மாதிரி நின்று போகலாம், அல்லது நிறைய பேர் டிவோர்ஸ் அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி சூழல் இந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அதிகமாக இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட இது தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சந்திர நட்சத்திரத்தில் குரு இருக்குது. குரு கிட்டத்தட்ட எப்படியும் இன்னொரு 4 மாதத்துக்கும் அதே இடத்துல இருக்கும். அப்போ 4-5 மாதத்துக்கு இந்த நிலை நீடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய திருமண தடங்கள் ஏற்படும், நிறைய டிவோர்ஸ் கேஸு, விவாகரத்து கேஸ் அப்ளை பண்ணுவாங்க. பொதுவான சம்பவங்கள் நடக்கக்கூடிய பொதுவான சம்பவங்கள் சொல்கிறேன். இதுவே நாட்டுக்கே ஏழ்ற மாதிரி தான் சனி சந்திரன் சேர்ந்திருந்தா. ஆனால் சனி சந்திரன் சேர்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்படி தொழில் பண்ணுறது? சனிங்கிறது இரும்பு சத்தை குறிக்கிறது. அப்போ இரும்பு சத்தை குறிக்கிறது பேர்ச்சம்பழம். சனிங்கிறது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஸ்டாக்கு தான் சனி, மெதுவாக மூவறதுனால ரொம்ப நாள் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை சனி குறிக்குது. அப்போ பேர்ச்சம்பழம் 2 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம் சாப்பிட்றதுக்கு. சந்திரங்கிறது உடனடியாக காலியாகக்கூடிய ஐட்டம். அப்போ இது ஸ்லோயஸ்ட் மூவிங் ஐட்டம், இது ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஐட்டம். அப்போ இது பாலுன்னு எடுத்துக்கலாமா சந்திரனை, சனியை பேர்ச்சம்பழம்னு எடுத்துக்கலாமா? அப்போ பாலில் பேர்ச்சம்பழம் கலந்து குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வருமானம் வருங்க. இந்த காலகட்டத்தில் எல்லாருமே பொதுவான பலன். இது யார் செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு 4-5 மாதத்துக்கு. சனி சந்திரன் அப்படிங்கிற புணர்ப்பு தோஷம் நீங்கள் சொன்னால் கூட சனி சந்திரன் சொல்லக்கூடிய வேலையை பண்ணுறவங்களுக்கு அது பாதிக்கிறது இல்லை. அதோடைய வேலை என்ன? பேர்ச்சம்பழத்தையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஷேக் மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பாதிப்பு வராது. நம்பர் 1. நம்பர் 2 சனிங்கிறது கழிவு, சந்திரங்கிறது நீர். அப்போ கழிவு நீரை சுத்தம் பண்ணக்கூடிய வேலையை, டாய்லெட் க்ளீன் பண்ணுற வேலையை, உங்கள் கக்கூசை நீங்கள் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது நீங்களே க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சனி சந்திரன் உங்களுக்கு பாதிக்காது. இது 2வது. அதனால தான் துப்புரவு பணியாளர்கள் க்ளீனிங் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி சனி சந்திரன் சார்ந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் இது பாதிக்கிறது இல்லை. சனி சந்திரன் 2ம் கம்பைண்ட் ஆனால் சண்டை வரும். ஏன்னா இது 2மே எதிரி கிரகங்கள். ஒன்று மெதுவாக மூவ் ஆகுது, ஒன்று வேகமாக மூவ் ஆகுது. இப்போ ஒரு வயசான கிழவனையும்
வேகமாக ஓடக்கூடிய ஒரு பையனையும் 2 பேரையும் பக்கத்தில் உட்கார வச்சா 2 பேருக்கும் ஒத்து வராது. இவனுடைய வயசு வேறு, அவங்க வயசு வேறு, ஆட்டிடியூட் 2 பேருக்குமே சேஞ்ச் ஆகும். அப்போ முரண்பாடு ஏற்படும். அப்போ 2 பேரும் ஒத்து வர மாதிரி 2 பேருக்கு ஒத்து வர மாதிரி ஒரு செயல்பாடு பண்ணும்போது அது பாதிக்காது. அப்போ சனியையும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும், சந்திரனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாதிக்காது. வேறு என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம்? ஒன்று வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணால் சனி சந்திரன் பாதிக்காது. 2 வந்து பேர்ச்சம்பழத்தை வந்து மில்க் ஷேக் அடித்து ஜூஸ் குடிச்சிங்கன்னா சனி சந்திரன் பாதிக்காது. சினிமா தேட்டரில் போய் படம் பார்த்தீங்கன்னாலும் சனி சந்திரன் பாதிக்காது. ஏன்னா சனி அப்படிங்கிறது வந்து இருட்டு, சந்திரனுங்கிறது வெளிச்சம். அப்போ இருட்டில் வந்து வெளிச்சத்தை பார்க்குறது சினிமா தேட்ரு. அப்போ அதை நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனி சந்திரன் தோஷம் வந்து நீங்கிரும், பாதிக்காது. அப்போ சந்திரங்கிறது ட்ராவலிங் போகிறது, ஒரு இடத்துல இல்லாமல் போயிட்டே இருக்கிறது. சனிங்கிறது ஒரு இடத்துல இருக்கிறது. அப்போ ட்ராவல் ஆகிட்டும் இருக்கணும், ட்ராவல் ஆகாமலும் இருக்கணும். அந்த ரெண்டையுமே குறிக்கிறது தான் சனி சந்திரன். புரியுதா உங்களுக்கு? ட்ராவல் ஆகியும் இது வந்து ட்ராவலிங்கு, இது வந்து ட்ராவல் இல்லாமல் ஒரே இடத்துல இருக்குது. அப்போ ட்ராவலிங் பண்ணி ட்ராவலிங் பண்ணாமல் இருக்குது, ரெண்டுமே முரண்பாடாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த நேரத்தில் வந்து அதிகமாக வந்து பாதிப்பு உண்டாகும். இது வந்து கழிவு, இது வந்து நீர், கழிவு நீர். அப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி கழிவு நீரை சுத்தம் பண்ணால் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. இந்த சனி சந்திரன் சேரும்போது என்ன நடக்குதுன்னா நிறைய பேர் குடிப்பழக்கத்துக்கு வந்து அடிமையாவாங்க. இந்த காலகட்டத்தில் ஒரு 4 மாதத்துக்கு வந்து சனி சந்திரங்கிறது ஒரு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு பிளானட்டரி பொசிஷன். நிறைய சனியும் ராகுவும் வேறு பரிவர்த்தனை இருக்குது. அப்போ நிறைய வந்து லிக்கர்ஸ் வந்து நல்லா சேல்ஸ் ஆகும். நிறைய பேர் வந்து குடிகாரங்களாக மாறக்கூடிய டைம் தான் இந்த கோச்சார கிரக நிலவரம். இப்போ ஒருத்தர் ஜாதகத்துலேயும் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து சனி ராகு சந்திரன் சேர்ந்துருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு குடி வந்து அதிகமாக குடிப்பார். ட்ரிங்க்ஸ் வந்து இந்த டைமில் வந்து ரொம்ப அதிகமாக குடிக்கிற மாதிரி சூழல் வந்து ஏற்படும். இப்போ லிக்கர் விற்கக்கூடிய கம்பெனிஸ் வந்து நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கும் இந்த காலகட்டத்தில். ஏன்னா அது சொல்கிறத செய்கிறதுனால ஒயின் ஷாப்பினுடைய வியாபாரம் வந்து அள்ளும் இன்னொரு 4 மாதத்துக்கு. பப்பு இதிலெல்லாம் வந்து நல்ல பார்ட்டிஸ் இதிலெல்லாம் வந்து நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நான் வந்து பொதுவான இது சொல்கிறேன். இப்போ உங்கள் ஜாதகத்தில் கம்பேர் பண்ணும்போது தொழிலை மட்டும் சொல்கிறையே, உறவுகளை பற்றி சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லி சிலர் கேட்குறாங்க. அப்போ உறவுகள் அப்படின்னு சொல்லும்போது சனிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா சித்தப்பாவை குறிக்குது. அதே மாதிரி வந்து மூத்த சகோதரனை குறிக்குது. புரியுதா உங்களுக்கு? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 2 அண்ணன் இருக்காங்கன்னா அதில் மூத்த அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மூத்த அண்ணன் வந்து சனி, 2வது இருக்கக்கூடிய மூத்த அண்ணன் வந்து சூரியனாக வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்போ சனிங்கிறதும் சந்திரங்கிறதும், சனிங்கிறது மூத்த சகோதரனை குறித்தாலும் சந்திரங்கிறது தாயார் அப்படின்னு எடுக்கிறதுனால மூத்த சகோதரனுக்கும் தாயாருக்கும் அடிக்கடி சண்டை வரும். இது எப்போ வரும் அப்படின்னா இது கோச்சாரத்தை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்கள் ஜாதகத்திலும் இதே மாதிரி சனி நட்சத்திரத்திலையும் சந்திர நட்சத்திரத்திலையும் அதே பிளானட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அடிக்கடி வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிரக அமைப்படி இந்த 2 கம்பைன் பண்ணி செயற்கையாக வச்சு நான் பலன் சொல்லிட்டு இருக்கேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே டேரெக்டாக வந்து செயற்கை இல்லை, ஆனால் இந்த அதிக கிரகங்கள் சம்மந்தப்படுற கிரகங்கள் இருக்கிறதுனால இந்த 2 கிரகத்தையும் செயற்கையாக வச்சு நான் பலன் சொல்கிறேன். இது நிறைய ஜாதகத்தில் ஒத்து வருது, அதனால் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இது பொதுவாக இந்த டைமில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள். உங்கள் ஜாதகத்தில் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்பவம் வந்து நடக்கும். சரி, இப்போ நல்லது மட்டுமே சொல்கிறியே, கெட்டது நடக்காதா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் வரும். எல்லாம் அதே நட்சத்திரத்தில் சம்மந்தப்பட்டால் அது நல்லது மட்டும்தான் பண்ணுமா அப்படின்னா கெட்டதும் பண்ணும். ஏன் கெட்டது பண்ணுது அப்படின்னா அது சொல்கிறத நீங்கள் கேட்காத பட்சத்தில் கெட்டது பண்ணும். இது எப்படி சொல்லலாம்? இப்போ உதாரணத்துக்கு உங்கள் ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்குது, ஆனால் சனி நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா இது முரண்பாடான செயல்பாடு பண்ணால் வெற்றி கிடைக்கும். நீங்கள் நல்லது பண்ணால் உங்களுக்கு தோல்வி அடையும். புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஒரு கிரகம் வக்கரமாயிடுச்சுன்னா அதுக்கு என்ன சொல்கிறோம்? சனிங்கிறது தொழில் கிரகம். சனி வக்கரமாகி உங்கள் ஜாதகத்திலிருந்து அதில் நிறைய கிரகங்கள் சம்மந்தப்பட்டால் தொழில் முடக்கமாகும். ஏன் தொழில் முடக்கமாகுதுன்னா அது சொல்கிறது நீங்கள் கேட்கலனா தான் முடக்கமாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரகம் வக்கரமாயிடுச்சுன்னா எதிர்மறையாக செயல்பாடு கொடுக்கறது தான் வக்கர கிரகம். அல்லது உங்கள் ஜாதகத்தில் சனி ராகு சேர்க்கை இருந்து சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது, அல்லது சனி ராகு பரிவர்த்தனை இருக்குது அப்படின்னா ஒரு முரண்பாடான வில்லங்கத்தை வந்து ஏற்படுத்தும் தொழிலில். அப்போ இதுக்கு சொல்லக்கூடிய தீர்வு என்ன? சனி வக்கரமாக இருக்குதா, சனி சார்ந்த தொழில் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும். எப்போயுமே வக்கர கிரகம் ஒரு கிரகம் வந்து அதிகமாக சம்மந்தப்பட்டது வக்கரமாயிடுச்சு அப்படின்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ அது கிடைக்காது, எது வேண்டான்னு சொல்கிறீங்களோ அது கிடைக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் வந்து ரொம்ப போராடி அதிகபட்சமாக வந்து உழைப்பு போட்டிங்க அப்படின்னா முன்னேற்றம் கிடைக்காது. 2 எதிர்பார்ப்பு இருந்தால் எதிர்பார்ப்பில் கை விட்டுறணும். அதில் வந்து எதிர்பார்ப்பில் கை வைக்கும். உங்களுக்கு எதிர்பார்ப்பு முன்னேற்றம் கிடைக்காது. அதிகமாக எதிர்பார்த்தா அதிகமாக எஃபர்ட் போட்டாலும் முன்னேற்றம் கிடைக்காது. பட்டும் படாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பார்த்தா போதும். ரொம்ப நல்லவனாக காட்டி நம்மளை மேம்படுத்தணும், கம்பெனிக்காகவே நம்ம வந்து பெரிய ஆளாக இருக்கணும், நம்ம தான் கம்பெனியில் பெரிய ஆளாக வரணும்னு சொல்லி அதிக எஃபர்ட் போட்டால் உங்கள் பேர் கெட்டு போகும் சனி வக்கரமாக இருந்தால். அதே மாதிரி வந்து தொழிலாளர்கள்ட்ட வந்து இறங்கி ரொம்ப டெப்த்தாக இறங்கி பேசும்போது அவங்க வந்து உங்களை பாதிக்கிற அமைப்பு வந்து வரும். அப்போ இதுக்கு என்னெல்லாம் தீர்வு அப்படின்னா ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி பண்ணக்கூடாது. நாளைக்கு தான் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சு பண்ணக்கூடாது. கேஷுவலாக பண்ணணும். ரொம்ப எதிர்பார்ப்போடு பண்ணக்கூடாது. அதிக நேரம் உழைக்கக்கூடாது. யார்ட்டையும் ரொம்ப இறங்கி பேசக்கூடாது.
உங்கள் பொசிஷனை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப அதிகமாக வார்த்தை விடக்கூடாது. அப்படி நீங்கள் இறங்கி போகிறதா இருந்தால் வேற்று மதம் வேற்று மொழி பேசுகிறவங்ககிட்ட தான் நீங்கள் வந்து நல்லா பழகிற மாதிரி வரணும். லோக்கல் பீப்புள்கிட்ட வந்து பழகினீங்கன்னா பாதிப்பு சந்திக்கக்கூடிய சூழல் வந்து வரும். நான் சொல்கிறது சனி வக்கரமாக இருந்து அதில் நிறைய நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்டால் பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இருக்குது. அப்போ சனி வக்கரம் சார்ந்த செயல்பாடு நீங்கள் பண்ணால் அது பாதிக்காது. அடுத்து இப்போ சந்திரன் வந்து உங்கள் ஜாதகத்தில் வக்கர கிரகத்தோடு சேர்ந்துருக்கு. இப்போ சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த தாய் வந்து சந்திரங்கிறது தாயார். அப்போ தாய் வந்து உங்கள்கிட்ட வந்து முரணாக செயல்படக்கூடிய அமைப்பு வந்து வரும். அடிக்கடி சண்டை வரும் தாயோட. அதாவது ஒரு கிரகம் வலுவாயிடுச்சு அப்படின்னா அது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். அது நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமாங்கிறது அது எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் ஜாதகத்தில். எப்படி அதை செக் பண்ணுறது அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் வக்கர கிரகத்தோடு சேர்ந்தால் அதை வந்து எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். இது நம்பர் 1. எந்த ஒரு கிரகமும் வந்து பகை கிரகங்களோட சேர்ந்தால் எதிர்மறையான பலன்களை கொடுக்கும். நம்பர் 2. அப்போ இப்போ சனி நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குன்னா ஃபஸ்ட்டு சனி வந்து ராகுகேதோடு சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும். சனி வந்து வக்கரமாக இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து வந்து சனி பரிவர்த்தனையாக இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா சனி பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்குதான்னு பார்க்கணும். இப்படி சேர்ந்திருந்து அதோட நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருந்தால் எதிர்மறையான செயல்பாடுகள் வந்து நடக்கும். இப்போ சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. சனி அஸ்தங்கத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை செயல்பாடு பெனிஃபிட் எல்லாம் கிடைச்சாலும் அதை அனுபவிக்க முடியாது. அஸ்தங்கம் அப்படிங்கிறது பெனிஃபிட் கிடச்சி அதை அனுபவிக்க முடியாத சூழல் வந்து ஏற்படும். உங்களுக்கு தொழில் எல்லாமே அமையும், தொழில் லாபம் வரும், எல்லாம் வரும். ஆனால் நீங்கள் அனுபவிக்க மாட்டீங்க. உங்கள் ஒய்ஃபுக்கோ யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க பேரில் வந்து கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கும், அல்லது உங்கள் லாபம் பூரா யாரோ ஒருத்தருக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் அதை வந்து அனுபவிக்க முடியாது. அதுதான் அஸ்தங்கம். எந்த கிரகம் அஸ்தங்கமாகுதோ அது சார்ந்த விஷயங்கள் கிடச்சி அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்கும், வீட்டில் வந்து ஸ்வீட் நிறையா இருக்கும், ஸ்வீட் சாப்பிட முடியாது. ஆனால் உங்களுக்கு வந்து எல்லா வசதியும் இருக்கும், ஸ்வீட் சாப்பிட முடியாத சூழல் வரும். அது வந்து குரு அஸ்தங்கத்தில் இருந்தால். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கிரகமும் அஸ்தங்கமாச்சு அப்படின்னா எல்லாமே கிடச்சி நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஒரு கிரகம் வக்கரமாச்சு அப்படின்னா எதிர்மறையான செயல்பாடு நடக்கும். ஒரு கிரகம் வந்து பரிவர்த்தனை ஆச்சு அப்படின்னா அடிக்கடி வந்து இடம் மாறக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவனிக்கணும். ஒரு கிரகம் வந்து பகை கிரகத்தோடு சேர்ந்தால் எதிர்மறையான செயல்பாடு வரும். எதிர்மறையான செயல்பாடு வருது அப்படின்னாலே இந்த நிறைய கிரகங்களோட இந்த கிரகத்துக்கு உள்ள நட்சத்திரத்தில் நிறைய பிளானட் சம்மந்தப்படுதுன்னா இந்த கிரகம் ராகுகேதோட சேர்ந்துருக்குதா, இந்த கிரகம் பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்குதான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அல்லது இந்த கிரகமே வக்கரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அஸ்தங்கத்தில் இருக்கா, வக்கரமாக இருக்கா, பரிவர்த்தனை இருக்கா, வக்கர கிரகத்தோடு சேர்ந்துருக்கா, பகை கிரகத்தோடு சேர்ந்துருக்குதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். தனியாக இருக்க பட்சத்தில் இது நான் சொன்ன பலன் வந்து நல்ல பலன் கொடுக்கும். ஆனால் அதுவே ஒரு இந்த மாதிரி சொன்ன கான்செப்ட்ஸில் வந்து இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் இயக்குனீங்கன்னா பாதிப்பு கொடுக்குறதுக்கும் அது தயங்காது. அப்போ அது என்ன சொல்லுதோ அது செய்யணும். எதிர்மறையான செயல்பாடு இருக்குது அப்படின்னா நீங்களும் எதிர்மறையாக எல்லாத்தையும் செயல்பட்டால் அது சக்ஸஸ் கொடுக்கும். நம்ம எதிர்மறையாக செயல்படாத பட்சத்தில் நமக்கு பாதிப்பை தான் உண்டாக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்சு குரு வந்து வக்கரமாக இருக்குது நிறைய ஜாதகத்தில். இப்போ இங்கேயே வந்து குரு வக்கரமாக இருக்குது. யார் ஜாதகத்திலாம் குரு வக்கரமாக இருக்கோ ஒரே கான்செப்ட் அடித்து சொல்லலாம். அநியாயத்துக்கு நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து லைஃப் ஃபுல்லாக பாதிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். பொருளாதார ரீதியாக பாதிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ குழந்தைங்க வந்து இவங்க பேச்சை கேட்க மாட்டாங்க, நகை கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும், பேர் கெட்டு போகும், நம்பிக்கை துரோகம் நடக்கும். குரு வக்கரமாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அப்போ அது குரு தான் காரணமா அப்படின்னா குரு காரணம் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடு தான் காரணம்னு நான் சொல்வேன். இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து இது சனிக்கு பதிலாக குருன்னு வச்சுக்கோங்களேன். குரு நட்சத்திரத்தில் நிறைய கிரகங்கள் இருக்குது அப்படின்னா குரு சம்மந்தப்பட்ட செயல்பாடு பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும். ஆனால் குரு வக்கரமாக இருந்தால் அந்த செயல்பாடு பண்ணால் எதிர்மறையான ரிசல்ட் கிடைக்கும். அப்போ இது வக்கரமாக இருக்கா நார்மலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நார்மலாக இருக்கிற பட்சத்தில் அது முன்னேற்றத்தை கொடுக்கும். வக்கரமாக இருந்தால் எதிர்மறையான ரிசல்ட்டை வந்து அது கொடுக்கும். அப்போ நீங்கள் எதிர்மறையாக செயல்பட்டால் மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ குரு வக்கரமாக இருந்தால் நீங்கள் நல்லவனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்கள் ரொம்ப நல்லவனாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களை வச்சு செய்யும். அதுக்கு காரணம் வந்து கிரகம் கிடையாது, உங்களுடைய செயல்பாடு அதுக்கேற்ற மாதிரி இருந்தால் அது பாதிக்காது. இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கணும். இப்போ சந்திரன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது. இப்போ சந்திரன் வந்து ஜாதகத்தில் மாரகாதிபதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ சந்திரன் வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பில் வந்து மாறிடும். புரியுதா உங்களுக்கு? பாதிக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்புன்னு 2 இருக்குது. அதாவது கிரக சேர்க்கை மூலிமா பாதிப்புங்கிறது வக்கரமானாலோ வக்கர கிரகத்தோடு சேர்ந்தாலோ பரிவர்த்தனை ஆனாலோ பரிவர்த்தை கிரகங்களோடு சேர்ந்தாலோ அல்லது வந்து பகை கிரகங்களோடு சேர்ந்தாலோ அது வந்து பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். செயற்கை மூலியமாவோ இந்த வக்கர கிரகங்கள் மூலியம் சேர்றது மூலியமாவோ. ஆனால் இந்த சந்திரன் அப்படிங்கிறது வந்து வக்கரம் ஆகாது, வக்கர கிரகத்தோடு சேர்ந்தால் மட்டும்தான் பாதிப்பு தரும். இது இன்னொரு கான்செப்ட் வந்து இது வந்து மாரகாதிபதியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கிரகம் வந்து மாரகாதிபதியாக ஜாதகத்தில் வருது அப்படின்னா அது வந்து பாதிப்பை தான் கொடுக்கும். அது என்ன சொல்லுதோ அது செய்யணும். இப்போ உதாரணத்துக்கு சந்திரன்கிறது என்ன, அதுக்கு சம்மந்தப்பட்ட பொருள்கள், அது சம்மந்தப்பட்ட செயல்பாடு எல்லாமே இருக்கும். இப்போ சந்திரன் வந்து நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன்.
நார்மலாக நல்லா இருக்குது அப்படின்னா தாயார்னால உங்களுக்கு நல்லது நடக்கும். சந்திரன் மாரகாதிபதியாக இருந்து நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சந்திரன் மாரகாதிபதியாக வருது உங்கள் ஜாதகத்தில், அந்த நட்சத்திரத்தில் நிறைய பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னா தாயார்னால உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ அதுக்கு தீர்வு என்ன? தாயார் விட்டு விலகி போகணும், அதுதான் தீர்வு. அது பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற பட்சத்தில் அது சார்ந்த செயல்பாடை கம்மி பண்ணிக்கணும், நம்ம விலகி போயிடணும் தாயாரை விட்டு. அப்படி இல்லைன்னா சண்டை வரும். இப்போ சனி மாரகாதிபதியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது சனி மாரகாதிபதியாக வருது, அதன் நட்சத்திரத்தில் இந்த பிளானட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இந்த தொழில் மூலிமா உங்களுக்கு பாதிப்பு தர காத்திருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சனி சார்ந்த தொழிலை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போடணும். கோச்சாரத்துலேயும் இதே மாரகாதிபதி வருது, உங்கள் ஜாதகத்தில் சனி மாரகாதிபதியாக இருக்குது, கோச்சாரத்துலேயும் சனி வருது, சனி நட்சத்திரத்தில் நிறைய பிளான்ஸ் இருக்குது அப்படின்னா கோச்சாரத்துலேயும் சனி மாரகாதிபதியாகவே செயல்படும் உங்கள் ஜாதக ரீதியாக. அப்போ இந்த சனி சார்ந்த தொழிலை இந்த கோச்சாரத்தில் இந்த கிரகங்கள் இல்லாத வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இயக்கக்கூடாது. எப்போ கோச்சாரத்தில் சனி நட்சத்திரத்தில் எந்த பிளான்ட் இல்லையோ அப்போ தான் நீங்கள் சனியை இயக்கணும், அப்போ தான் பாதிப்பு வராது. அப்போ கிரகங்கள் இப்படி நிறைய சம்மந்தப்பட்டால் நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணுங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. நல்லது மட்டுமே பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது எந்த அமைப்பில் இருக்கோ அதை சார்ந்து நல்லது கெட்டது முடிவு பண்ணப்படுது. அது கெட்டதாக இருந்தால் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒன்று அதனுடைய தொழில் பண்ணாதீங்க, அல்லது அதை விட்டு கொஞ்ச நாள் விலகிருங்க, அல்லது அது சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்கிறோம். அது நல்ல அமைப்பில் இருந்தால் தாராளமாக அந்த தொழில் பண்ணலாம், உங்களை பாதிக்காது. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது, ஒரு கிரகத்தோட நட்சத்திரத்தில் அதே பிளான்ஸ் கனெக்ட் ஆகுதா, அது வலுவாயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ 2 கிரகங்கள் இங்கே வலுவாயிருக்கு, இந்த 2 கிரகங்களை செயற்கையாக வச்சு நீங்கள் பலன் சொல்லலாம். இது எதிரி கிரகங்கள் அப்படிங்கிறதுனால இது செய்யும்போது பாதிப்பு வரும். அதனால் 2ஐயும் கம்பைன் பண்ணி செய்யக்கூடிய தொழில் பண்ணால் பாதிக்காது. அடுத்து இந்த கிரகம் வக்கரமாக இருக்கா, இது வக்கர கிரகத்தோடு சேர்ந்துருக்கா, பரிவர்த்தனையாக இருக்குதா, பகை கிரகங்களோடு சேர்ந்துருக்குதா, அதையும் நம்ம கவனிக்கணும். ஜாதகத்தில் அஸ்தங்கமாக இருக்கானும் பார்க்கணும், மாரகாதிபதியாக வருதா இந்த கிரகங்கள் அப்படிங்கிறதும் பார்க்கணும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் அது நல்லது பண்ணுமா பண்ணாதான்னு பார்த்துட்டு அந்த தொழிலை நீங்கள் முன்னெடுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் தெரியாமல் நம்ம முன்னெடுத்து மாட்டிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய புரிதல். இதை பற்றின புரிதல் உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஜாதகத்தோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். இதில் எது அதிகமாக கனெக்ட் ஆகுதோ அதுவும் உங்கள் ஜாதகத்தில் அதிகமாக கனெக்ட் ஆனால் அந்த டைமில் லாபம் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி இது பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருந்துச்சுன்னா, உங்கள் ஜாதகத்திலே அது பாதிக்கிற அமைப்பில் இருந்துச்சுன்னா பாதிப்பு அதிகமாக இருக்கும். இது ஸ்ட்ராங்காக இருந்தால் பாதிப்பு அளவு அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். அப்போ அது எதனால் பாதிக்குதுன்னு பார்க்கணும். என்ன சொல்ல வருதுன்னு கேட்டுட்டு அதை பண்ணால் பாதிக்காது. அல்லது இது என்ன சொல்ல வருதுன்னு தெரியலன்னா இந்த தொழிலை விட்டு விலகி போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.